அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஹெச்எம் டாக்ஸ். நான் உங்கள் ஏடி பிரவீன்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பல்ஸ். பல்ஸ்னால் என்ன, பல்ஸோட நார்மல் ரேஞ்சுன்னா, பல்ஸ் எப்படி பார்க்கணும், பல்ஸ் எங்கெங்கே பார்க்கலாம், பல்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும், பல்ஸ் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக பல்ஸ் அப்படின்னா நாடி துடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதயம் துடிக்கிறதால நாடிகளில் ஏற்படக்கூடிய உணர்வு, அதை தான் நாடி துடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நார்மல் பல்ஸ் ரேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா 60 to 100 per minute. இதுதான் நார்மல் பல்ஸ் ரேட்டு. நம்ம உடம்புல நாடிகள் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலாம் நம்ம அந்த பல்ஸை செக் பண்ணலாம். அந்த பல்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், இந்த 3 விரல்களை வச்சு தான் நம்ம பல்ஸ் செக் பண்ணணும். அந்த நாடிகளில் ரொம்பவும் அழுத்தாமல் ஜென்டலாக நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பல்ஸ் நம்ம ஃபீல் பண்ணலாம். இதில் எங்கெங்கெல்லாம் நம்ம பல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை மணிக்கட்டு, முழங்காலின் பிற்பகுதி, கழுத்து, முழங்கையினோட உட்பகுதி, குதிக்காலின் மேற்பகுதி, இந்த இடங்கள்லாம் நம்ம பல்ஸ் செக் பண்ணலாம். விரிஸ்ட்டில் ரேடியல் ஆர்ட்ரி இருக்குது, நெக்கில் கரோட்டேட் ஆர்ட்ரி இருக்குது, கிரைனில் ஃபெமரல் ஆர்ட்ரி இருக்குது, ஆங்கிள் ஜாயினில் போஸ்டீரியல் டிபியல் ஆர்ட்ரி இருக்குது, நீல பாப்ளிட்டியல் ஆர்ட்ரி இருக்குது, ஃபுட்டில் டார்சலிஸ் பெடிஸ் ஆர்ட்ரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பல்ஸ். ஏஜ், இன்ஃபேண்ட்டு அண்டு சில்ட்ரன்ஸ்க்கு அடல்ட்ஸோட பல்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆக்டிவிட்டி லெவல். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளோட பல்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம பல்ஸ் பார்க்குறதோ, இல்லை ட்ராவல் பண்ணிவிட்டு உடனே பல்ஸ் பார்க்குறது, இந்தமாரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பல்ஸ் ரேட் அதிகமாக காட்டும். அடுத்தது எமோஷன்ஸ். மெடிக்கல் இல்னஸில் இருக்கவங்களுக்கு, இன்ஜுரிஸில் இருக்கவங்க, வேறு என்ன சர்ஜிக்கல் இல்னஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பல்ஸ் ரேட் ஆனது அதிகமாக காட்டும். அடுத்தது லோ பல்ஸ் ரேட். லோ பல்ஸ் ரேட் அப்படின்னா பிராடிகார்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நார்மல் ரேஞ்ச் 60 to 100 பார்த்தோம் இல்லைங்களா, அதில் 60 காட்டிலும் கம்மியாக இருக்குது, 60 லெவலை காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை பிராடிகார்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறாங்க. இது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பம்பிங் ரொம்ப ஸ்லோவாகிடும். அதனால் மயக்கம், டயர்னஸ்ஸு, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, இது எல்லாமே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இதை நம்ம ஸ்டார்டிங்கில் கவனிக்காமல் விட்டுட்டோம் ரொம்ப நாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதனால் பேஸ் மேக்கர் பண்ணுற அளவுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இப்போ பேஸ் மேக்கர் பண்ணுறாங்க அப்படின்னா, பேஸ் மேக்கர் பண்ணுறது மூலிமா நம்மளோட ஹார்ட் பீட்டை நார்மல் ரேஞ்சுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த பேஸ் மேக்கர்ன்றது பண்ணுவாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஷ்யூ டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். சில பேருக்கு பிறக்கிறப்பவே இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதை கன்ஜென்டியல் ஹார்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பிராடிகார்டியான்றது வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ரைட். எதனால் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டேஜருக்கு வரும், பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா ஹை பிபி அவங்களுக்கு வரும், ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வரும், ஹெவி ஆல்கஹால் யூஸிங் அவங்களுக்கு வரும், இல்லீகல் ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரும். அடுத்ததாக இந்த பிராடிகார்டியா வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், கார்டியக் அரெஸ்ட் ஆகும், சடன் டெத் ஆகும். சரி, பிராடிகார்டியா வராமல் நம்ம எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும், நம்ம பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கணும், பிஎம்ஐ கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், டொபாக்கோ அண்டு ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கணும், குட் ஸ்லீப்பிங் எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பிராடிகார்டியா வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ராக்கிகார்டியா. ட்ராக்கிகார்டியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 to 100
சொன்னோம் இல்லையா நார்மல் ரேட்டு. அந்த பல்ஸ் ரேட் வந்து 60 to 100ல் 100க்கும் மேலே இருக்குது அப்படின்னா அதை வந்து ட்ரக்கிகார்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறாங்க. இந்த ட்ரக்கிகார்டியாவில் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் வந்து பெருசாக காட்டாது. இருந்தாலும் அந்த ட்ரக்கிகார்டியா இருக்குது, அந்த பல்ஸ் ரேட் வந்து 100+ வந்து நம்மளுக்கு ரெகுலராக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம உடனே மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ட்ரக்கிகார்டியாவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்ரியல் ஃபிப்ரிலேஷன், ஆட்ரியல் ஃப்ளூட்டேஷன், வென்ட்ரிகுலர் ட்ரக்கிகார்டியா, சுப்ரா வென்ட்ரிகுலர் ட்ரக்கிகார்டியா அதாவது எஸ்விடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். இதெல்லாம் வந்து ட்ரக்கிகார்டியாவில் இருக்கக்கூடிய டைப்ஸு. இந்த ட்ரக்கிகார்டியா வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டேஜாக இருக்கவங்களுக்கு வரும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நம்ம ஃபேமிலியில் இந்த ஹார்ட் டிசீஸோ யாருக்குனாச்சும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹை பிபி இருந்தால் அவங்களுக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரக்கிகார்டியா வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்ட்டாக துடிக்க ஸ்டார்ட் ஆகும். பிளட்ஸ் வந்து கிளாட் ஆகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், சடன் டெத் ஆகும். இதெல்லாம் வந்து ட்ரக்கிகார்டியா வந்தால் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து ட்ரக்கிகார்டியா வராமல் நம்ம எப்படி ப்ரிவெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், டொபாக்கோ, ஆல்கஹால் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து லோ சால்ட் எடுத்துக்கணும். சால்ட் அதிகமாக சேர்க்காமல் கம்மியாக எடுத்துக்கணும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம பாடி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும், பிஎம்ஐ கரெக்டாக இருக்கா அப்படின்றத. குட் ஸ்லீப்பிங் எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா ட்ரக்கிகார்டியா வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பல்ஸ்னால் என்ன, பல்ஸ் எப்படி பார்க்கணும், நார்மல் பல்ஸ் ரேட் என்ன, பல்ஸ் எங்கெங்கே பார்க்கணும், பல்ஸ் எப்படி பார்க்கணும், பல்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும், பல்ஸ் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் HM Talks யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.